வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நோடல் அனாலிசிஸில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஃபைண்ட் த நோட் வோல்டேஜஸ் இன் த சர்க்யூட் ஷோன் இன் அ ஃபிகர் அண்ட் ஃபைண்ட் த பவர் டெலிவர்ட் பை இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த சர்க்யூட் டயக்ராமில் நோடு எதெல்லாம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த நோடுக்கு என்ன வோல்டேஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸில் எவ்வளவு பவர் டெலிவர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான கான்செப்ட். ஸ்டெப் 1, கொடுத்த டயக்ராம் எடுத்து அப்படியே வரைஞ்சிட்டு அதில் நோடை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே சொல்லியிருந்தேன், நோடு என்னது, ஒரு நோடுக்கு அட்லீஸ்ட் 3 காம்போனன்ட்ஸ் இல்லை 3க்கு மேற்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம நோடுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எங்கெங்கே நோடு எடுத்திருக்கோம், இந்த பாயிண்ட்டை நான் நோடுன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த பாயிண்ட்டை நோடு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதை சுற்றி இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது ஒரு நோடு. அதை நான் V1 எடுத்தாச்சு, ஒரு டாட் வச்சுட்டு V1 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் ஒரு நோடு தான். ஏன்னா இதை சுற்றி இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அப்போ இதை நான் V2ன்னு எடுத்துக்கலாம், நோடு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் நான் ஒரு நோடாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ இதையும் நோடு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நோடு எடுக்க முடியுமா? இந்த பாயிண்ட்டை எடுக்க முடியாது. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் இருக்குது, எடுக்க முடியாது. ஸோ இதுவும் நோடு வராது. ஸோ இருக்கிறது 3 நோடு தான், V1, V2, V3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த ஒவ்வொரு நோடுக்கும் கரண்ட்டை நம்ம எழுதணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த நோடுக்கு முதல்ல கரண்ட் எங்கேயாவது வருதான்னு பார்க்கணும். வருது, ஏன்னா இங்கே ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் இங்கே வருது, கரெக்டுங்களா? இந்த V1க்கு வருது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு IXன்னு இங்கே ஒரு கரண்ட் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க இந்த நோடில். அதை நான் கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டேன், IX. அப்போ இது IXன்னு எடுத்தோம்னா இங்கே ஒரு கரண்ட்டு போகும். ஒரு நோடுனா அதை சுற்றி எல்லா கரண்ட்டும் வெளியில் போகும். இங்கே ஒரு கரண்ட்டு போகுது, அப்போ இது I2ன்னு எடுத்தாச்சு. பேர் நம்ம வைக்கிறது தான் I2. நெக்ஸ்ட் இப்போ இந்த நோடுக்கு முதல்ல கரண்ட் எங்கே வருது, இங்கே ஒரு கரண்ட் வருது, IX கரண்ட் இப்படி தானே வருது. அப்போ இந்த நோடுக்கு ஒரு IX கரண்ட் வருது. புது கரண்ட் இந்த பக்கம் இந்த ஒரு ரெசிஸ்டருக்கு போகும், இந்த ஒரு ரெசிஸ்டருக்கு ஒரு புது கரண்ட் போகும். அது I3ன்னு வச்சாச்சு. இங்கே போகிற கரண்ட் I4ன்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நோடு இருக்குது. இந்த நோடுக்கு ஏதாவது கரண்ட் வருதா? வருது. இப்போ I2 கரண்ட் இப்படி தானே போகுது. அப்போது கண்டிப்பாக I2 கரண்ட் இந்த V3க்கு வரும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு I2 கரண்ட் வருது. அதேமாதிரி I4 கரண்ட் இப்படி போகுது இல்லையா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த 2IX கரண்ட், அதாவது இங்கே போகுது பாருங்கள், இதுலேருந்து கரண்ட், இங்கே ஒரு கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நோடு வோல்டேஜஸ்க்கு நம்ம அந்த கரண்ட்டை எழுதணும். ஓகேங்களா? என்னென்ன கரண்ட்லாம் போகுதுன்னு. சரி, நோடு எழுதியாச்சு, நோடு கண்டுபிடிச்சாச்சு, கரண்ட் என்னெல்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த டயக்ராம் முடித்ததுக்கு அப்புறமா கீழே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பேஸில் கனெக்ட் பண்ணணும். அதாவது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 டயக்ராம் புரிஞ்சுதுங்களா? டயக்ராம் எடுத்து வரைஞ்சிட்டு என்ன நோடுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நோடுக்கான கரண்ட், இந்த I1, I2, I3 நம்ம வைக்கிற பேர் தான். நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் சொல்லி கொடுத்த மாரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, அப்ளை கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் லா அட் 3 நோட்ஸ். எப்பயுமே ஒரு நோடல் அனாலிசிஸ்னால் நம்ம கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் லா பயன்படுத்தணும். இப்போது ஒவ்வொரு நோடு, மொத்தம் எத்தனை நோடுக்கு? 3 நோடுனா அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? சரி, இந்த நோடுக்கு எழுத போகிறோம். ஃபஸ்ட் V1 நோடுக்கு எழுதலாம். முதல்ல யாரெல்லாம் ஒரு நோடுக்கு வராங்களோ, இது நோடுனா ஒரு வீடு, இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க பாசிட்டிவ், யாரெல்லாம் வீட்டு விட்டு வெளியில் போகிறாங்களோ அவங்களும் நெகட்டிவ். இந்த நோடுக்கு யார் வராங்க வீட்டுக்கு? இங்கே 3 ஆம்பியர் கரண்ட் வருது, அப்போது +3. இந்த வீட்டை விட்டு யார் போகிறாங்க? IX கரண்ட் வெளியில் போகுது, I2 கரண்ட் வெளியில் போகுது, அவங்க ரெண்டுமே மைனஸ், =0, முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு நோடில் இருக்கிற கரண்ட் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த நோடு வீட்டுக்கு யார் வராங்க? IX கரண்ட்டு வருது, அப்போ பாசிட்டிவ். I3 கரண்ட் வெளியில் போகுது, I4 கரண்ட்டும் வெளியில் போகுது, அவங்க ரெண்டுமே மைனஸ், =0. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ இந்த நோடுக்கு வரும். இந்த நோடு வீட்டுக்கு யார் வராங்க? I4 கரண்ட் வருது, அப்போ I4 பாசிட்டிவ். அதேமாதிரி I2 கரண்ட்டும் V3க்கு வருது, பாசிட்டிவ். ஆனால்
இந்த 2ix கரண்ட் வந்து அந்த நோடை விட்டு வெளியில் போகிறாங்க, தப்பிச்சு போகுது, வெளியில் போகுது. அப்போ வெளியில் போகுதுன்னா -2ix ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ஒவ்வொரு கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம I2 கரண்ட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கு டயக்ராம் வேணும். இந்த டயக்ராமில் I2 கரண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த V1ல் ஸ்டார்ட் ஆகுது I2 கரண்ட். அப்படியே இந்த 4 ohm ரெசிஸ்டார் வழியாக போய் எங்கே போய் முடியுது? V3ல் போய் முடியுது. அப்போ இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி டயக்ராமை வரைய போகிறோம். வரையலாங்களா? இங்கே பாருங்கள், வரைஞ்சாச்சு பாருங்கள். இந்த I2 கரண்ட் வந்து V1 நோடில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த ரெசிஸ்டார் வழியாக போய் அப்படியே இங்கே V3க்கு வந்து சேருது. அந்த டயக்ராம் மட்டும் தனியாக பிரித்து கொண்டு வந்தாச்சு. இதில் என்ன கரண்ட் போகுது? I2 கரண்ட். ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஓம்ஸ் லா ஃபார்ம் ஆனது I இஸ் ஈக்குவல் டு V பை R, அதாவது வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். சரி, இங்கே 2 வோல்டேஜ் இருக்குது, நோடு வோல்டேஜ். இங்கே ஒரு V1 இருக்குது, இங்கே ஒரு V3 இருக்குது. இந்த மாதிரி 2 வோல்டேஜஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது தான் எழுதணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். V1 மைனஸ் V3 பை என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க? 4 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ பை 4. ஸோ I2க்கு இதான் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் இப்போ I3க்கு கண்டுபிடிக்க போகிறோம். I3 கரண்ட்டுக்கு டயக்ராம் பாருங்கள். I3 கரண்ட் எங்கேருந்து வருது? இந்த V2லேருந்து வந்து இந்த 4 ohm ரெசிஸ்டர் வழியாக வந்து கீழே எர்த்துக்கு போயிடுது. ஓகேங்களா, அதுதான் நம்ம டயக்ராமில் வரைய போகிறோம். இங்கே பாருங்கள், I3 கரண்ட் V2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 ohm ரெசிஸ்டர் வழியாக வந்து எர்த்துக்கு போயிடுது. ஸோ நம்ம I3 கண்டுபிடிக்கணும். ஓம்ஸ் லா ஃபார்முலா I இஸ் ஈக்குவல் டு V பை R. இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? V2 வோல்டேஜ். எர்த்து கீழே இருக்குங்களே, அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ V2 பை இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 4 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ V2 பை 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு I3 எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் I4 எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ டயக்ராமில் I4 எங்கே இருக்குது? V2ல் I4 கரண்ட்டு ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் இந்த 8 ohm வழியாக போய் V3 போய் அடையுது இந்த I4 கரண்ட். இதை மட்டும் கிளிப் பண்ணி அப்படி இங்கே கொண்டு வந்துடலாம். அந்த டயக்ராம் கொண்டு வந்தாச்சுங்களா? ஸோ V2ல் ஸ்டார்ட் ஆகி V3ல் முடியுது கரண்ட். என்ன கரண்ட்டு? I4 கரண்ட். அப்போ நம்ம I4 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V பை R. இங்கே 2 வோல்டேஜ் இருக்குது. V2ன்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது, V3ன்னு வோல்டேஜ் இருக்குது. எங்கேருந்து தொடங்குறோமோ அதை வந்து V2 ப்ளஸில் எடுத்துக்கணும். முடிகிற இடம் மைனஸ் பை ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க 8 ohm. ஸோ டிவைடட் பை 8. நெக்ஸ்ட் அடுத்த கரண்ட் IX கரண்ட். IX கரண்ட் எங்கே இருக்குது பார்க்கலாமா? IX கரண்ட் எங்கே இருக்குது? இந்த V1ல் ஸ்டார்ட் ஆகி இந்த V2க்குள்ளே முடியறது தான் வந்து IX கரண்ட். இதை மட்டும் தனியாக கிளிப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து இங்கே வரைஞ்சாச்சு. V1ல் ஸ்டார்ட் ஆகி V2வில் முடியறது தான் வந்து IXனுடைய கரண்ட். ஸோ IX இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி 2 வோல்டேஜஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ப்ளஸ்ஸு, செகண்ட் வோல்டேஜ் மைனஸ் பை இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 2. ஸோ இந்த மாதிரி கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும். இதுதான் வந்து ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, யூஸிங் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். அதாவது ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம்ல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஈக்குவேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் எடுத்து நாங்கள் எழுதிக்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு புது ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம், ஃபோர்த் ஈக்குவேஷன். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஒரு சிக்ஸ்த்து புது ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். சரி, இது எப்படி கொண்டு வந்தோம்னு பார்க்கலாம். 3 மைனஸ் IX மைனஸ் I2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்டெப் 2ல் இருக்குது. அப்படியே எடுத்து பார்த்திங்க எழுதிக்கணும். எழுதிட்டு 3 மைனஸ் IX, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் IX கண்டுபிடிச்சோமா, இதை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இந்த IXக்கு பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுச்சு. மைனஸ் I2, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் I2 கண்டுபிடிச்சோமா, இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். I2 இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ I2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்களா? இப்போ நார்மல் கேல்குலேஷன்ஸ் இந்த 3 எடுத்து அப்படிங்க எழுதிக்குங்க. எழுதிட்டு மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்சிஎம் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள். இங்கே கீழே 2 இருக்குது இல்லையா, அது 1/2ன்னு அர்த்தம். 1/2 என்னது? 0.5. மேலே இருக்கிறது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் கீழே 4 இருக்குது, 1/4 என்னது? 0.25. மேலே இருக்கிறது நியூமரேட்டர் எடுத்து எழுதிக்கு ஈக்குவல் டு 0. இப்போ எல்சிஎம்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். 3 மைனஸ் 0.5 into V1, 0.5 V1
minus into minus plus 0.5 V2 minus 0.25 into V1 minus 0.25 V1 minus into minus plus so 0.25 V3 equal to 0. இப்போ இதை நம்ம ஆர்டரா எழுதணும். V1 இங்க ஒரு V1 இருக்கு, இங்க ஒரு V1 இருக்கு, இங்க minus 0.5 இங்க minus 0.25 ஆட் பண்ணா minus 0.75 V1 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் V2 எடுத்து எழுதியாச்சு, V3 எழுதியாச்சு. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த +3 அந்த பக்கம் போயிடுச்சுனா -3. இதுதான் fourth ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்ச கரண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ Ix ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சது சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. மைனஸ் I3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், I4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா? இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க தேவை. டேரெக்டாக 1/2 நானது 0.5 நியூமினேட்டர் எடுத்து அப்படி எழுதிக்கணும். 1/4 நானது 0.25 V2 எடுத்து அப்படி எழுதிக்கணும். மைனஸ் 1/8 நானது 0.125 நியூமினேட்டர் எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூம் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 0.5 into V1 0.5 V1 0.5 into minus V2 minus 0.5 V2 அப்புறம் இந்த மைனஸ் அப்படி எடுத்து எழுதுங்க. minus 0.125 into V2 ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 0.125 V3 equal to 0. இப்போ ஆர்டராக எழுதணும். V1 தனியாக எழுதணும். V1 எழுதியாச்சு. V2 எத்தனை இருக்குது பாருங்கள், 3 V2 இருக்குது. இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 0.875 V2. இங்கே ஒரு V3 இருக்குது ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸ்டெப் 2ல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கணும். இப்போது I4 சப்ஸ்டிட் பண்ணோம், I2 சப்ஸ்டிட் பண்ணோம், 2 எழுதிட்டு Ixோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த ஸ்டெப்பில் இருக்குது. இந்த வேல்யூஸில் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா? இப்போது ஆஸ் யூஷுவல் 1/8 என்னது 0.125 நியூமரேட்டர் எடுத்து எழுதணும். 1/4 என்னது 0.25 இது எடுத்து இங்கே எழுதிக்கணும். இந்த 2 கேன்சல், ஸோ மைனஸ் மட்டும் வரும். V1 ஸோ மைனஸ் இன்ட்டு V1 மைனஸ் V1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் V2 ஈக்குவல் டு 0. இப்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும், 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 இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒரு V1 இருக்குது, இங்கே ஒரு V1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு கரெக்டுங்களா? எவ்வளோ வருது? மைனஸ் 0.75 V1 கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்து V2 எங்கே இருக்குது? இங்கே ஒரு V2 இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். அப்புறம் இங்கே ஒரு V2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.125 V2. இங்கே 2 V3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும்னா மைனஸ் 0.375 V3 ஈக்குவல் டு 0. இதான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு V1 V2 V3 3 ஆன்சர் கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். பண்ணிக்கோங்க. மோடு பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனுக்கு இருக்கிற இந்த 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? 3 அன்னோன்ஸ் இருக்குது. V1 V2 V3. அதனால் 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி 3 மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் போர்டில் இருக்கிற இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் டைப் பண்ண போகிறோம். ஸோ V1ஓட கோஎஃபிஷியன் மைனஸ் 0.75 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் V2னுடைய கோஎஃபிஷியன் 0.5. நெக்ஸ்ட் V3னுடைய கோஎஃபிஷியன் 0.25 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -3. இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கான கோஎஃபிஷியன்ஸ், அதாவது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் போர்டில் இருக்க பாருங்கள். V1னுடைய கோஎஃபிஷியன் 0.5. நெக்ஸ்ட் V2னுடைய கோஎஃபிஷியன் -0.875. நெக்ஸ்ட் V3னுடைய கோஎஃபிஷியன் 0.125. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. நெக்ஸ்ட் அடுத்த சிக்ஸ்த் ஈக்குவேஷன், அதுக்கான V1உடைய கோஎஃபிஷியன்ஸ் டைப் பண்ணோம். -0.75. நெக்ஸ்ட் V2னுடைய கோஎஃபிஷியன் 1.125. நெக்ஸ்ட் V3னுடைய கோஎஃபிஷியன் -0.375. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. ஸோ ஆன்சர்லாம் வந்துருக்கு நம்மளுக்கு. V1னுடைய ஆன்சர் 4.8, V2னுடைய ஆன்சர் 2.4,
V3 நோடைய ஆன்சர் -2.4. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா கால்குலேட்டரை இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆளு கீழே 3 வரும். இந்த 3யை ப்ரெஸ் பண்ணி 2 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கால்குலேட்டர் கிளியர் ஆகிடும். ஸோ V1 ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4.8 வோல்ட். V2 நோடைய ஆன்சர் 2.4 வோல்ட். V3 நோடைய ஆன்சர் -2.4 வோல்ட். இதுதான் வந்து நோடு வோல்டேஜஸ். அதாவது நம்ம டயக்ராமில் நோடு மார்க் பண்ணணும் V1, V2, V3 அதுக்கான வேல்யூஸ். நமக்கு இன்னும் என்ன தேவை? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? The voltage across independent current source. Voltage across independent current source. இங்க பாருங்க, இதுதான் வந்து இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். இந்த கரண்ட் சோர்ஸில் என்ன வோல்டேஜ் இருக்குது? V1 வோல்டேஜ் இருக்குது. இதில் என்ன வோல்டேஜ் இருக்குது? V1 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த V1 பயன்படுத்தி இதில் எவ்வளவு பவர் டெலிவராக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? அப்போ the voltage across independent current source என்னது? V1. V1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 4.8 வோல்ட். அப்போது V1 வந்து 4.8 வோல்ட்னா the power delivered by independent current sources. சரி, அங்கே கரண்ட் சோர்ஸ் எவ்வளவு இருக்குது? டயக்ராமில் கரண்ட் சோர்ஸ் எவ்வளவு இருக்குது? 3 ஆம்பியர் இருக்குது. இந்த 3 ஆம்பியரை இந்த வோல்டேஜ் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பவர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 3 ஆம்பியர் எடுத்து இந்த வோல்டேஜ் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 14.4 வாட் கிடைச்சது. இதுதான் பவர். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தானே? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் பேஜ், next second page, next third page, next fourth page. உங்களுக்கு இந்த நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் in the appropriate playlist. 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.